தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியான இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல தயவுக்காக தேவனை நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன். பண்டிகை காலங்களிலே இணைந்து ஆலய பிரதிஷ்டை பண்டிகையும் சேர்ந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிற தேவாதி தேவனை துதித்து பாடின பொழுது என் உள்ளம் சற்று மகிழ்ந்தது. என்ன பிரசங்கத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 124 1 முதல் 8 என்கிற பகுதி ஐயா, அல்லது ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் ஐயா, அல்லது ரோமர் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்களிலா, அல்லது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலா என்று என்னுடைய உள்ளம் சற்று அங்கலாய்த்தது. எதை என் பிரசங்கமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நமக்கு சகாயம் உண்டு என்று வாசித்து முடித்த சங்கீதம் 124 8 சகாயம் தந்த கர்த்தர் எமட்டுமாக இந்த நாளில் நடத்தி கொண்டு வந்தார். அவர் காது கேட்டதின்படி, கண் பார்த்ததின்படி தீர்ப்பு சொல்லுவதில்லை. அவர் நீதியாய் நியாயம் செய்வார் என்று எசாயா 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலும் வாசித்தார். அவர் உங்களை நேசித்தார், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார், நீங்களும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்ன யோவான் ஸ்நானகனின் மத்தேயு 3:6 என்று சொல்லி பலவிதமான வசன கோட்பாடுகளை எடுத்து நான் என்னை பிரசங்கத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது 260வது பாமாலை பாடப்பட்டது. இந்த பாடலை பாடும் பொழுது தான் ஆவியானவர் என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை சம்பாஷிக்கும்படி அனுமதி கொடுத்ததின்படியாகவே 4 வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டிருந்தாலும் சங்கீதம் 124, ஏசாயா 11, ரோமர் 15, மத்தேயு 3 என்று சொல்லுகிறேன் 4 வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த காலை வேளையில் நமக்கென்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற பாமாலை 260 முதலாவது கவிகளிலே அந்த பக்தன் எழுதுகிறான், உன்னதமான ராஜாவே, நீ சிறந்த இயேசுவே, உம்மில் கலிகூர்ந்து உம்மை துதித்து நேசித்துக் கொண்டிருப்பேன். ஐ லவ் யூ. பிரசங்கத்தின் தலைப்பு நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? யார் யாரோ நம்மை நேசிப்பதாக சொல்லுகிறார்கள், யார் யாரையெல்லாமோ நாம் நேசிப்பதாகவும் சொல்லுகிறோம். ஆனால் அந்த நேசம் நிலைத்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை தொடுக்கும் பொழுது ஏதோ சில காரணங்களினாலும் காரணமற்ற சூழ்நிலைகளினாலும் அந்த நேசமான அன்பு நம்மை விட்டு கடந்து போய்விடுகிறது. ஆனால் இந்த பக்தன் எழுதின பொழுது அவன் உம்மை துதித்து நான் நேசித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறான். நான் சற்று யோசிக்கத்தான் துவங்கினேன். இந்த பாடலை பாடுகிற பொழுதுதான் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பினது. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று நான் எனக்குள்ளாகவே சற்று சிந்திக்கும் பொழுதுதான், சற்று வாசியுங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கின்றவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகையில் கண்டடைவான். என்னை சிநேகிக்கின்றவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதுதான் பிரசங்க வாக்கியம், ஆயத்தம் செய்த பிரசங்கம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அதிக நேரம் எனக்கு ஓய்வு கிடைத்ததினாலே அதிக நேரம் காத்திருந்து, ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கமாக இருக்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகள் இங்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் கடைசி பாடலின் முதல் கவியோடு கூட 4 வேத பகுதிகளையும் இணைத்து என் பிரசங்கத்தை நான் அமைத்துக் கொள்ளட்டும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அன்பின் பிதாவே, நீர் யாரை சிநேகிக்கிறீரப்பா?
பாடலின் மூலமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று பாடிவிட்டோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று பாடிவிட்டாலும் கூட உம்மை நான் நேசிப்பதற்கு பதிலாக வானத்தையும் உம்மையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு சகாயமாய் இருக்கிறார் என்று தாவீது 124 சங்கீதம் 8 எழுதினது போல இந்த காலை வேளையில் பரமபிதாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் கேட்கிறோம். எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை போர்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜப தியானமே, பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ நான் இலை பாருவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ நான் இலை பாருவேன். பரலோக வாசல் பரமேசியோனி பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமேசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே. அன்பின் பிதாவே, என்னை மறைத்து நீ மகிமைப்படும். இருதயம் திறக்கப்படட்டும், செவிகள் விடுத்து சேதனமடையட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் லீதியாளின் உள்ளத்தை கொடுத்து தெபோராளின் தைரியத்தினாலும் தானியேலின் தீர்மானத்தினாலும் வழிநடத்த வேண்டும் என்று பொற்பாதம் பணிந்து ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவருக்கு மொத்தம் 272 பெயர்கள் உண்டு. பக்தர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு இயன்றதையெல்லாம் சொன்னார்கள். நல்ல மெய்ப்பன் என்றார்கள், மெய்யான ஜீவ ஒளி என்று சொன்னார்கள், தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள், இம்மானுவேல் என்று சொன்னார்கள், எபனேசர் என்று சொன்னார்கள். பலவிதமான பெயர்கள், மொத்தம் 272 பெயர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த பாடலின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பெயரை அவருக்கு கொடுக்கும்படியாய் நம்மை வழிநடத்தி வந்தார். காரணம் என்ன? சற்று நீங்கள் வாசியுங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் அன்பாய் இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு அன்புள்ள தேவன் என்று நாம் சொல்லக்கூடும். நாம் இன்றைக்கு இந்த திருச்சபையின் மூலமாக இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு பெயரை சொல்லி அழைப்போம். 272 பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கால வேளையில் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே 1 யோவான் 4:8 வாசிக்க கேளுங்கள். Book of 1 John chapter 4 verse 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாயிருக்கிறார். கேண்டில் ஏற்றப்பட்டது. 2 கேண்டில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, மெழுகுவர்த்தி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. செகண்ட் சண்டே, அட்வென்ட் செகண்ட் சண்டே கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
வாட் இஸ் த ரீசன்? காரணம் என்ன? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை தொடுப்பேனே, ஆனால் என்ன பதில் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒரு கேள்வி மாத்திரம் இன்றைக்கு நான் கொடுக்கட்டும். நேரம் இல்லாதபடியினால் பாடல் கிடையாது, நேரம் இல்லாதபடியினால் கேள்வி பதில் கிடையாது, நேரம் இல்லாதபடியினால் அங்கும் இங்கும் வார்த்தைகள் அலம்பாது. ரத்தின சுருக்கமாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்லுவது போல ரத்தின சுருக்கமாக என்னுடைய பிரசங்கம் சரியாக 20 நிமிஷத்தில் நிறைவு பெறும். கவலைப்பட வேண்டாம், யோசிக்குங்கள். செகண்ட் சண்டே, அட்வான்ஸ் செகண்ட் சண்டே அனுசரிக்கிறோம். 2 கேண்டில் வைக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் தான் இன்றைக்கு உங்களிடத்தில். சரியாய் சொல்லுகின்றவருக்கு 100 ரூபாய் உங்களுக்கு கிஃப்ட் உடனே கொடுக்கப்படும். ஒரே ஒரு கேள்வி. இந்த பிரசங்கத்தில் மொத்தம் ஒரு கேள்வி மாத்திரம்தான். கேள்வியோ பாடலோ கிடையாது, டைரக்ட் மெசேஜ் தான். நேரம் இல்லாதபடியினால் செக்ரட்டரியை பார்த்து கேட்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் முழிக்கிற மூலி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டார், அதனாலதான் அந்த கொஸ்டின் அவர்கிட்ட. யாரும் பதில் சொல்லல. ஒன் மார்க் கொஸ்டின். இயேசு உலகத்திற்கு ஏன் வந்தார்? இயேசு உலகத்திற்கு, ஐயரமா யோசிக்கிறாங்க. நானும் சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஒரு சமயம் தப்பா சொல்லிட்டா இந்த பாவி மனுஷன் நேத்திலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கான், ஞாயிற்றுக்கிழமை அதுமா அந்த திட்டு எனக்கு வேண்டாம் என்று அமைதியா இருப்பது போல தெரிகிறது. Come on, tell me anybody. இப்படியே சொல்லி டெஸ்கை கிளீன் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். தம்பி, பாவிகளை ரட்சிக்க வந்தார். John chapter 3 verse 16. The main reason, John chapter 3 verse 16. யோவான் 3:16 வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும்படி அவரை உலகத்தில் அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தறிந்தார். ஒருவனும் கெட்டுப்போக கூடாது என்று அவரை தந்தருளி இவ்விதமாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு தேவனால் அனுப்பப்பட்டதின் பிரதான நோக்கமும், இயேசு வந்ததின் பிரதான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் வந்ததின் பிரதான நோக்கம், மெயின் ரீசன், நம்மை நேசிக்கும்படியா தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை எழுப்பி இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்பி அன்பு கூர்ந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் பிரதான நோக்கம் உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காகத்தான். யாரும் என்னை நேசிக்கவில்லையே என்கிற எண்ணங்களோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த கால வேளையில் என் அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் 260 முதல் கவியின்படியாக, ஆண்டவரே உம்மை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன், உம்மை துதித்து நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பாடினது போல துதித்து நேசித்துக் கொண்டிருக்கிற நம்மை அவர் நேசிக்கிறார். நீ அவரை நேசிக்கும் பொழுது, நான் அவரை நேசிக்கும் பொழுது, நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் தேவன் தம்முடைய குமாரனை இயேசுவை அனுப்பி இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு உங்களுக்கு வேண்டும், அந்த அன்பு எனக்கு வேண்டும், அந்த அன்பு நமக்கு வேண்டும். ஆண்டவர் யாரை நேசிப்பார் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஐயா, இன்றைக்கு 2 குடும்பத்தின் மக்கள் சபையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 குடும்பத்தின் மக்கள் சபையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை என்னோடு இணைந்து, உங்களோடு நானும் இணைந்து அவர்களை சபையில் அங்கத்தினராக வரவேற்றோம். சபை வரவேற்றது, நாம் வரவேற்றோம். அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சபையில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த இயேசு யாரை நேசிக்கிறார்? நேற்று வரையிலும் இந்த வந்த 4 பேர், 2 குழந்தைகள், மொத்தம் 6, 4 ஃபுல் டிக்கெட்டு, 2 ஆஃப் டிக்கெட். இன்னைக்கு 4 ஃபுல் டிக்கெட்டு, 2 ஆஃப் டிக்கெட்டு. நம்ம ஊர்ல கண்டக்டர் டிக்கெட் எடுங்க அப்படின்னு குழந்தைய பார்த்து கேட்டா உடனே இந்த தம்பி சொல்லுவான், இந்த குழந்தைக்கு வயசு, சொல்ற தம்பி, இந்த குழந்தைக்கு வயசு 2.75. இத்தனை அனுபவசாலிகளில் இருப்பீங்கன்னு குப்புறான சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கண்டக்டர் தமிழ்நாட்டில், இங்க தெரியாதுல எனக்கு, அதனாலதான் தமிழ்நாட்டை சொல்றேன். தமிழ்நாட்டில் கண்டக்டர் வந்து கேட்பார், நீங்க 1+1 கணவன் மனைவி 2 டிக்கெட் எடுத்துட்டீங்க, ஆஃப் டிக்கெட் ஒன்று இருக்கு. அவரு கண்டக்டர் கேட்கிறாரு, டிக்கெட்டை எடுக்கணுங்கிறதுனால கண்டக்டர் கேட்கிறாரு. உடனே தம்பி சொல்றான், இதுக்கு வயசு 2.75. கண்டக்டர் இவனை விட புத்திசாலி.
பேபி, டேய் தம்பி, நீ எங்கடா படிக்கிற? அங்கிள், நான் எல்கேஜி படிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? கெட்டிக்கார முழுகு 8 நாளைக்கு செல்லுன்னு பழமொழி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கெட்டிக்கார முழுகு 8 நாவுக்கு கூட செல்லல. அவன் சொல்லிட்டான், நான் ப்ரீகேஜி போயிருக்கேன், எல்கேஜி போயிருக்கேன், 3 வயசுல தான் அட்மிஷன் இல்லையா? அப்ப இந்த பிள்ளை 3 வயசு ஆயிட்டான். டிக்கெட் குவாலிஃபைடு. ஆனா 50 பைசாவுக்காக நம்ம பிள்ளை வளர்ச்சியை பெற்றோர்கள் தடுத்து சொல்றோம். என் பிள்ளைக்கு இன்னும் 3 வயசு ஆகல, 2.25 வேண்டாம். அந்த நிலைமை இருக்குமானால் அவைகளை இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்காகவும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்க தேவன் என் நாவில் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த குடும்பத்தை அங்கீகரித்தோம் அல்லவா? 2 குடும்பத்தின் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சபையில் சபையாராக. ஆனால் நேற்று வரையிலும் இவர்கள் எந்த சபை சொல்ல வேண்டாம், எந்த சபை, எங்கு வாழ்ந்தார்கள், எங்கு ஆராதித்தார்கள்? அப்படியானால் இந்த இயேசு நேற்று வரையில் இவர்கள் ஏதோ ஒரு சபையில் ஆராதித்தார்கள். இன்று முதல் அவர்கள் மெத்தடிஸ்ட் மெம்பர் ஆகிவிட்டார்கள். ஆனால் நேற்று ஆராதித்த அந்த சபைக்கும் இன்று ஆராதிக்க வந்திருக்கிற இந்த சபைக்கும் என்ன கோட்பாடு வித்தியாசம் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த இயேசு நேற்று வாழ்ந்த சபையிலும் இன்று வாழ வந்திருக்கிற சபையிலும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க ப்ளீஸ். கிளாப்ஸ் பண்ணுங்க. வாழ்ந்த சபையும் வாழ வந்திருக்கிற சபையும் நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னா, சொல்லி மகளே, தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னா, இதுவரைக்கும் பிறந்த வீட்டில் இருந்த ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போறேன். கீபோர்டு போற பொண்ணுக்காக சொல்றேன், அங்கிள் இதுவரைக்கும் நான் மெத்தடிஸ்ட் நெகிடியில இருந்தேன். ஜனவரி 3ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பிறந்த வீட்டிலே ஆராதித்து கீபோர்டு போட்ட நான் புகுந்த வீட்டிற்கு 3ஆம் தேதியிலிருந்து போகிறேனே. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறேன். நான் இங்கு எப்படி வாழ்ந்தனோ என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று லாபான் ரெபெக்காளை ஆசீர்வதித்து எலியேசரோடு அனுப்பி ஈசாக்கை வணந்து கொண்டது போல அவன் சொல்லுகிறாய், என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். வாழ்ந்த இடத்தில் மாத்திரமல்ல, வந்த இடத்திலும் நீ வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். Please read book of Deuteronomy chapter 33 verse 3. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் போட்டு வேகமாய் வாசியுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்க. நேற்று ஒரு சபை, இன்று ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை. யோசிங்கள், பிறந்த வீடு, புகுந்த வீடு, வாழப்போகிற வீடு, வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு, எங்கு போனாலும் இந்த சபை உங்களை வரவேற்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது என்று சொன்னால் இந்த வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை. நண்பனே, யாரும் உன்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. என் மகளே, யாரும் உன்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. வாழ்ந்த வீட்டிலும் வாழப்போகிற வீட்டிலும் உன்னை அழைத்து கொண்டு வந்த இயேசு உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்த இயேசு மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்க. மெய்யாகவே ஐ லவ் யூ. மெய்யாகவே அந்த வார்த்தையை சற்று நீங்கள் சிந்தித்து யோசித்து பாருங்கள். ஏன் இந்த மெய்யாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும்? மெய்யுக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் என்ன? மெய்யுக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் போய். என்ன அங்கிள், கண்ணடி தங்கச்சி சொல்றா, என்ன அங்கிள் இது கூட தெரியாதா? எங்க வாழ்க்கையே அதுதானே. கர்த்தாவே கர்த்தாவே, ரொம்ப வேகமா சொல்லிட்டா. என்ன அங்கிள் காரணம்? நேற்று ஒரு 50 ரூபாய் கிஃப்ட் பண்ணினதுனால இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்குமான ஒரு ஆசை. ஆனாலும் என் மகளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணிக்கையாக ஆராதனைக்கு பின் இந்த 100 ரூபாய் உனக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா, மெய்யுக்கு ஆப்போசிட் பொய்ன்னு கரெக்டா சொல்லிட்டு அதுக்காக தான். வாழ்க்கையில் அது வேண்டாம், வாழ்க்கையில் மெய்யாகவே இருக்கட்டும், போகட்டும். மெய்யுக்கு எதிர்ப்பதும் பொய். அப்படியானால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இயேசு சொன்னால் சொன்னதுதான். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தது நிறைவேற்றப்படாதிருக்குமோ என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது போல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. அப்படியானால்
மனுஷன் என்பவன் பொய் சொல்லுகிறவன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எந்த மனுஷனும் பொய்யன். அப்படியானால் மெய்யாகவே அவர் ஜனங்களை, எந்த சபை என்பதல்ல, எந்த குடும்பம் என்பதல்ல, எந்த கோத்திரம் என்பதல்ல, எந்த சமயம் என்பதல்ல, எந்த ஜாதி என்பதல்ல, எந்த சங்கம் என்பதல்ல, நீ படித்தவனா படிக்காதவனா, வேலை உள்ளவனா வேலையற்றவனா, முதலாளியா தொழிலாளியா விவசாயியா, எந்த வேறுபாடும் என் ஆண்டவரிடத்தில் கிடையாது. அதனால் தான் பக்தன் எழுதி வைத்தான், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஒரு வீதியில் இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் எருசலேமுக்கு போக வேண்டும். மிக வேகமாக போய் கொண்டிருக்கிற என்னை போல, இப்பொழுது என்னை போல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் போக வேண்டிய இடம் எருசலேம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Luke chapter 19 verse 28 says, லூக்கா 19:28 சொல்லுது, அவர் எருசலேமுக்கு முந்தி நடந்து போய் கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு முந்தி நடந்து போய் கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு போகின்ற வேளையில் வழியிலே ஒரு கிராமம் வந்தாரா. 2 கிலோமீட்டர் தான். இன்னும் 2 மன்னிக்க வேண்டும், 2 மைல் தான். 3 கிலோமீட்டர், 2 மைல் தான் இருக்கு எருசலேமுக்கு அவர் போறதுக்கு. வேகமா போறார். குறிப்பிட்ட டைம்ல போகணும். குறிப்பிட்ட டைம்ல பிரசங்கத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனியன் இருக்கு. அப்புறம் சொல்லுங்க பாஸ்டர்மா, தலையாட்டி சொல்லுங்க. கம்யூனியன் சாரி ஆஃபரிங் இருக்கு, பிளஸிங் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சூடா இட்லி சட்னி சாம்பார் இருக்கு. அதனால வேகமா முடிக்கணும். 9:20 முடிச்சாதான் 9:30 மணிக்கு நீங்க போய் இட்லி சட்னி சாம்பாரை சாப்பிட முடியும். போகட்டும், அது வேண்டாம் நமக்கு. ஆக இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு மிக அருகிலே 2 மைல் தூரம் என்று வேதம் சொல்லுது. எந்த ஊரம் அது? வாசி மகளே. Gospel John chapter 11 verse 18. யோவான் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். John chapter 11 verse 18. பெத்தானியாவோடு எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரமாய் இருந்தது. ஏறக்குறைய பெத்தானியாவோடு எருசலேமுக்கு சமீபமா ஏறக்குறைய 2 மைல் தூரம். நம்ம தமிழ்நாடு பாஷையில் சொன்ன 2 மைல்னா 3 கிலோமீட்டர், அவ்வளவுதான். ரொம்ப வேகமா போறாரு. 9:20 எருசலேமுக்கு போகணும். மணி 9:07 ஆகிவிட்டது. வேகமாய் போய் கொண்டிருக்கும் வேளையில் தான் அங்கு ஒரு பெண் உரித்து குறுக்கே வந்து நிற்கிறார். ஸ்பீடு பிரேக் மாதிரி. இயேசு ஐயரே, ரபி ப்ளீஸ் கம் இன் மை ஹவுஸ். ரபி, எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். நிராகரிக்க முடியவில்லை. அழைப்பை நிராகரிக்க முடியவில்லை. தூக்கி போடவும் முடியவில்லை. சாதி கிளைட்டனை போல சாக்கு போக்கு சொல்லவும் முடியவில்லை. அது என்னையா சாதி கிளைட்டனை போல சாக்கு போக்கு? ஏராளமான மக்கள் நேற்று ஜெபிக்க வந்தார்கள். எல்லோருக்கும் ஜெபம் செய்து கொண்டு வந்தேன். திடீரென்று ஒரு குடும்பத்தார் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஜெபிக்க வந்தார்கள். நோ பர்மிட்டட். நிராகரித்து விட்டேன். அந்த ஜெபம் என்னிடத்தில் கிடையாது, மன்னிக்க வேண்டும். நீங்கள் சென்று ராமாயணத்தில் சொன்னது போல, கம்பன் கர்ணனை பார்த்து சொன்னது போல, இன்று போய் சொல்லுங்களேன், இன்று போய் நாளை வா என்று சொன்னது போல நான் நிராகரித்து விட்டேன். அதுக்காக தான் சாதிகளை போல என்ற ஒரு வார்த்தையை நான் நினைத்துக் கொண்டேன். நான் அவர்களுக்கு ஜெபிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். என்னை கொண்டு வந்து ஹோட்டலில் விடுவதற்கு 2 இளைஞர்கள் வந்தார்கள். தண்டியெல்லாம் கொண்டு வந்தார்கள். அங்கிள் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. சாரி, ஜெபிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். காரணம் என்ன? நான் யூனிஃபார்மில் இல்லை, மஃப்டியில் இருக்கிறேன். முஃப்தியில் இருக்கும் பொழுது நான் ஜெபிப்பது சாத்தியப்படாது. அதனால் உடனே நிராகரித்து விட்டேன். மன்னிக்க வேண்டும் தம்பி, நாளை தினத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அதனால் தான் என்னை நினைத்துக் கொண்டேன். சாதிக் லைட்டனை போல இயேசு வருவான். சாக்கு போக்கு சொல்லவில்லை, நோ டைம் சொல்லவில்லை. அழைத்தால் ரபி என் வீட்டுக்கு வர வேண்டும். அழைத்த உடனடியாக அந்த வீட்டுக்குள் இயேசு போனார். அங்கே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த மியூசிஷியன் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 2 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அழைத்த பெண் சொன்னால், இதோ உட்கார்ந்து இருக்கிறாளே, இவள் என் தங்கை. she is my own sister, younger sister. he is my younger brother. அவர் சொல்றார், இது என்னுடைய தங்கச்சி, இது என்னுடைய தம்பி. இயேசுநாதருக்கு அறிமுகம் செய்தார்.
ஏசப்பா ரபி, நான் கூப்பிட்டு வந்துட்டீங்க, எங்க வீட்டில் நாங்க 3 பேரு, முதலில் நான், 2வது என் தங்கை இருக்கிறார், 3வது என் தம்பி இருக்கிறார். 3 பேரையும் தன்னையும் இணைத்து 3 பேரையும் இந்த பெண்ணானவள் ரபியாக இயேசுவிடத்திலே அறிமுகம் செய்தாளாம். இயேசுவை வீட்டுக்கு ரபி என்று அழைத்த அந்த பெண்ணின் பெயர், come on tell me anybody quick, Martha. God bless you all. அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட அந்த தங்கையின் பெயர், தம்பியின் பெயர் லாசரு. இப்ப 3 பேர் இந்த வீட்டில் இருக்கிறார்கள். பெத்தானியா வீட்டிலே 3 பேர் இருக்கிறார்கள். மார்த்தாள் அழைத்தால் மார்த்தாளுடைய தங்கையும் தம்பியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன், சீக்கிரமாய் சொல்ல வேண்டும். 3 பேர், இப்பொழுது அந்த 3 பேரை எடுத்துக்கொள்ளுங்க. டெபிள் கொங்கு வாசிக்கிறவரை மார்த்தாளை போல வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவளை தங்கையாக வைத்துக் கொள்ளுங்கள், கிட்டாரிஸ்டை தம்பியாக இங்கே பார்த்துக் கொள்ளுங்கள். என் பிரசங்கத்திற்காக இந்த 3 மியூசிஷியனை, இசையமைப்பாளர்களை நான் எடுத்துக் கொள்கிறேன். ஏஆர் ரஹ்மான் டீமை போல. இப்பொழுது மூத்தவளை மார்த்தாள் என்று நான் பெயர் வைக்கிறேன், தங்கையை தங்கையாக வைக்கிறேன், தம்பியை லாசருவாக வைக்கிறேன், வைத்து விட்டேன் பிரசங்கத்திற்காக. அப்படியானால் இந்த 3 பேரிலே அழைத்தவள் அங்கே இருக்கிறாள், அமர்ந்திருக்கிறாள், தங்கையும் தம்பியும். அப்படியானால் இந்த 3 பேரிலே இயேசு யாரை நேசித்தார்? கை தூக்குமா மரியாள்னு சொன்னது. பாவி மவளை, ஒரு நோட்டு வாங்கினா 10 நோட்டு கிடைக்கும், நோட்டு கிடைக்கும், எனக்கு வேட்டு வைக்கிறா பாருங்க. ஏ கர்த்தாவே கர்த்தாவே, அவளுக்கு தெரிந்தது அதுதான். காரணம் என்ன? என் லைஃப் ஈக்குவல் டு மேரி, என்னுடைய வாழ்க்கை மேரியை போல இருக்குமோ யூகிக்கிறாள். கொட்டி விட்டாள் மரியாளை என்று. இல்லை அம்மா, நீ ஏன் பாக பிரிவினை செய்கிறாய்? ஒற்றுமையான இந்த குடும்பத்திலே அவள் டைவர்ஸ் பண்ணுகிறாள் பாருங்கள். ஒற்றுமையா இருக்கிறாங்க, அக்கா தம்பி தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிறாங்க. 5 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இவங்க 3 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த தங்கை சொல்லுகிறாள், இயேசு மரியாளை மாத்திரை நேசித்து மார்த்தாளையும் லாசருவையும் அம்போன்னு விட்டு, பாவி மவளை, பாவி மவளை, அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்த தீரிந்த துரோகியை, அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்த தீரிந்த துரோகியை, அனைத்து அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்து அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே, அன்பே 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 ஆருயே உறவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. இயேசு மரியாளை நேசித்ததாக ஒரு பதில் வந்தது. ஆனால் உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? Please in the Gospel John chapter 11 verse 5. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் தங்கை பிரிவினையை உண்டாக்கினால், மரியாளை மாத்திரம் சொன்னால், மார்த்தாளையும் லாசருவையும் அம்போ என்று விட்டுவிட்டாள். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற என் மகளே, இயேசு மார்த்தாளை நேசித்தார், இயேசு தங்கையை நேசித்தார், இயேசு தம்பியையும் நேசித்தார். என் தேவன் நீ சொன்னது போல பச்சபாதம் இல்லாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரியாளை மாத்திரம் நேசித்து மற்றவர்களை விட்டு விட்டாரா? இல்லை அம்மா, இந்த வேதம் சொல்லுகிறது இயேசு மார்த்தாளை நேசித்தார், தங்கையை நேசித்தார், தம்பி லாசருவையும் நேசித்தார். மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். உம்மை துதித்து உம்மை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றல்லவா 260 சாங் பாடினோம், 260வது பாமாலை பாடினோம். உம்மை துதித்து உம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றல்லவா பாடினோம். நான் அவரை நேசிப்பேனே, ஆனால் அவர் எங்களை நேசிக்கிறார் அல்லவா? அப்படியானால் எங்களை யார் நேசிக்கிறார்? ஒரு குடும்பத்தை. யார் இந்த குடும்பம்? மார்த்தாள், தங்கை, லாசரு என்ற 3 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். மார்த்தாளின் வாழ்க்கை ஒன்று, தங்கையின் வாழ்க்கை மற்றொன்று, தம்பி லாசருவின் வாழ்க்கை வித்தியாசமானது. சொல்லி முடிக்க போகிறேன், விளக்கம் கிடையாது. புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், காதுள்ளவன்
கேட்க கடவன். அவ்வளவுதான். மார்த்தாளை நேசித்தார். மார்த்தாளின் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பிரதர், எங்க வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு என்ன தெரியாது. எங்கேயோ பெத்தானியாவில் வாழ்ந்தவளை போட்டு எங்களை போயிட்டு கேட்குறீங்களே. யோசிக்கலாம். மார்த்தாளின் வாழ்க்கை சொல்லித்தான் ஆகணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியாதா? சொல்லுங்க தம்பி, பரவாயில்ல சொல்லுங்க. என்னம்மா? புரியலம்மா. உபசரிக்க சாப்பிடுறதுலே இருக்கான் பாருங்க மனுஷன். ஏன் நல்ல காரியம் தெரியாதனமா சொல்லிட்டேன்டா தம்பி, இட்லி சட்னி சாம்பார்னு. இப்ப இந்த தம்பி கடிகாரத்தையே பார்த்தான். என்னடா சச்சி கடிகாரத்தையே பார்க்கறான்னு பார்த்தா மணி 9:17 ஆச்சு. இட்லி சட்னி சாம்பார் போகுது. என்ன வாழ்க்கை? உபசரிக்கிற வாழ்க்கை. நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மார்த்தாளின் வாழ்க்கை. இயேசுவை அழைத்தால், அமர வைத்து சமையல் அறையில் போய் கவலையை கொட்டி கொண்டிருக்காள். இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், வாசி மகளே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Luke chapter 10:41, லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்படுகிறார்? மார்த்தாளின் வாழ்க்கை கவலைப்பட்ட வாழ்க்கை. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு யாருமே வாய் திறந்து பதில் சொல்லாம இருக்கீங்க. கவலை. நான் ஏதாவது சொல்லி எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு இந்த மனுஷன் வாயிலிருந்து காலங்காத்தால ஆசீர்வாதத்திற்கு பதிலா அவளை இவளை திட்டுற பேச்சு. என் ஹஸ்பண்டு கூட அப்படி சொன்னது இல்லையா? பாஸ்டர் அம்மா யோசிக்கிறாங்க. கைப்பிடிச்ச நாளிலிருந்து என் புருஷன் கூட இப்படி திட்டது இல்லையா? என்ன போய் நேற்று பிரசங்கத்தில் வாங்குன்னு வாங்கிட்டியே. ஐயரமா பேசிட்டு தான் வந்தாங்க. ஐயர் சொன்னாரு, அந்த மனுஷன் ஏதாவது கேள்வி கேட்டா வாயை திறக்காம அமைதியாரு. சீக்கிரம் பார்த்தீங்களா? இக்கரைக்கு அக்கறை பச்சையா சொல்லிதான் 2 பேரும். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. நான் சொல்லிட்டேன், நானும் வாய் திறக்க மாட்டேன், நீயும் வாய் திறக்காத. கம்முன்னு வந்தமா உட்கார்ந்தமா போனமான்னு போகட்டும். மார்த்தாளின் வாழ்க்கை கவலைப்பட்ட வாழ்க்கை. அதான் சொல்ல மெயின் பாயிண்ட். அதுதான். விளக்கம் கிடையாது, விளங்கிக் கொள்ளுங்கள். மார்த்தாளை நேசித்தா. கவலைப்பட்ட வாழ்க்கை. என் பிரியமானவர்களே, அநேக நேற்று ஜெபித்துக் கொண்டீர்கள். நேற்று ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. இன்று சுகர் டெஸ்ட் எடுத்தேன். 340 வந்த சூழ்நிலையோடு கடந்து வந்திருக்கிறாய் என்று ஜெபிக்கும்படியாய் வந்த மக்களிலே ஒரு தம்பதிகள் வந்தாங்க. அங்கிள், இன்னைக்கு காலையில் சுகர் டெஸ்ட் பண்ணேன். எனக்காகவே இருந்தது போல இருந்துச்சு. 340 சுகர். என்னை பார்த்து நீங்கள் பிரசங்கம் செய்தீர்கள். நேற்று இரவு நடந்த சபையில் நடந்த காரியம். 340 சுகர் என்று டெஸ்ட் பண்ணினாய் என்று தீர்க்க தரிசனம் சொன்னீர்கள். அது நான் தான் ஐயா. சொன்னேங்க. நண்பனே, வியாதியின் கவலையோடு, பலகீனத்தின் கவலையோடு, பிரச்சனையின் கவலையோடு, உத்தியோகத்தின் கவலையோடு, தொழில் கவலையோடு, படிப்பு மந்த நிலை மக்தி என்று சொல்லுகிற கவலையோடு நீங்கள் வந்திருப்பீர்களா? வேதம் சொல்லுகிறது. மார்த்தாளே என்று அழைத்த இந்த சத்தியம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையோடு மார்த்தாள் காணப்படுகிறார். கவலையோடு காணப்பட்ட மார்த்தாளை பெயர் சொல்லி அழைத்தார். மார்த்தாளே, ஏன் கவலைப்படுகிறார்? நண்பர்களே, மார்த்தாள் அழைத்தார். இயேசு 3 பேரிலே மார்த்தாளை முதலாவது நேசித்தார். மார்த்தாளுக்கு கவலை. என்ன கவலையா இருக்கும்? இந்த 3 பேரிலே இந்த குடும்பத்திலே தலைச்சம்பிள்ளை, நம்ம கிராமத்து பாஷை, திருநெல்வேலி கிராமத்து பாஷையில தலைச்சம்பிள்ளை, மூத்த பிள்ளை. அந்த மார்த்தாளுக்கு கவலையா? இயேசுநாதர் சொன்ன, ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய்? அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மார்த்தாளுக்கு அப்படி என்ன கவலை வந்திருக்கும்? பக்கத்துல தங்கச்சி இருக்கா. எங்க 3 பேரையும் விட்டுட்டு எங்க அம்மா அப்பா தவறிட்டாங்க. நான் மூத்தவளா இருந்ததுனால இவங்க 2 பேருடைய பொறுப்பு என் தலையில விழுந்துடுச்சு. என் தங்கச்சிக்கு வயசு கூடிட்டே போகுது. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டும். மார்த்தாள் அக்காவுக்கு, தங்கைக்கு ஒரு வாழ்வு அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற கவலை. இதை உட்கார்ந்து இருக்கிற தம்பி லாசரஸ் சுத்த சோம்பேறி. வேலை வெட்டிக்கு போக மாட்டான்.
நேற்று என்னடா தம்பி ரொம்ப நேரம் கழிச்சு எலும்பு, நீ என்ன காரணம்? அங்கிள், நேற்று ஒன் டே மேட்ச் நடந்துச்சா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது நைட்டு 12 மணி ஆயிடுச்சா, தூங்க போனேன்னா லேட் ஆயிடுச்சா, அப்படியே கண்ணு அசந்துருச்சு, குளிக்காம மேக்கப் பண்ணிட்டு கிடார தூக்கிட்டு வந்துட்டேன். தம்பி தங்க கம்பி, ஆனால் சுத்த சோம்பேறி. மாத்தாள் அக்கா நினைக்கிறா என் தம்பிக்கு ஒரு வேலை கீழே வாங்கி கொடுக்கணும், ஒரு கடை வச்சு கொடுக்கணும், ஒரு வேலை கீழே வாங்கி கொடுக்கணும், ஒரு கடை வச்சு கொடுக்கணும். அது என்னங்க வேலை கீழே கடை யோசிக்கலாம். இன்னைக்கு காலையில் 7:15 மணிக்கு ஐயர்வாள் ஃபோன் பண்ணினார். எப்படி இருக்கு எகவாடி எல்லாம் கேட்டார். டீ கீ குடிச்சிங்களான்னு கேட்டார். டீ கீ குடிச்சிங்களா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அது என்ன டீ கீ அப்படின்னு பேசிட்டு 2 செகண்ட் தான் அப்படி பேசணும். நீங்கள் கீழே போங்க, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியில் காஃபி கிடைக்கும். டீ கீ குடிச்சிங்களான்னு கேட்டுட்டு ஆன்சர் கீழே போங்க, காப்பி கொடுக்கும். இப்போதான் யோசித்தேன், ஐயரம்மா எப்படி தான் சமாளிக்கிறாளோ தெரியல. ஒரு போனிலேயே நான் பிரசவ வேத படுறேன்னு சொன்னா 10 வருஷம் கல்யாணமான சூழ்நிலையில மிகா ரோட்ல இருந்து இங்க வந்து அங்கதான் சமாளிச்சோன்னா இங்கேயும் வந்து அதனால்தான் டீ கீ காப்பி கீப்பி அந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன். லாசருவுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும். மாத்தாளுக்கு கவலை, தங்கைக்கு ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும், தம்பிக்கு ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கவலையோடு வந்திருக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, கவலை. மார்த்தாளின் கவலை தம்பி தங்கையை பற்றி. அப்படிப்பட்ட மார்த்தாளை ஆண்டவர் நேசித்தார். இரண்டாவதாக தங்கை. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து வசனத்தை கேட்டவள் தங்கை. லூக்கா 10:39 சற்று வேகமாய் வாசிங்க. லூக்கா 10:39. சகோதரி இருந்தால் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனம் கேட்டால். தங்கை இருக்கிறாள் அல்லவா? இந்த தங்கை வெரி குட் லேடி, வேற என்ன வேலையும் வேண்டாம், ஆண்டுடைய வசனம் மாத்திரமே போதும். வசனத்திற்கு கீழ்ப்படிந்த தங்கை. மார்த்தாளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், லாசருவுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மரியாள் மேரிக்கு கிடைத்ததாம். என்ன பாக்கியம்? தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி லூக்கா 10:42 சொல்லுகிறது. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மேரி நேசிக்கப்பட்டவள். காரணம் என்ன? வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால். உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று 119 165 சொன்னது போல மேரியை கர்த்தர் நேசித்தார். சத்தியத்திற்கு உடன்பட்டவள். தம்பி மூன்றாவது லாசரு. லாசருவின் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கேள்வி கேட்டு பதில் சொல்ல நேரமில்லை, நேரடியாக போய் வருகிறேன். லாசரு மரித்தான். லாசரு நாற்றமெடுத்தவனாகிவிட்டான். அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 தினங்கள் கழித்து இயேசு வருகிறார். லாசரு நாடி போய்விட்டான். யார் சொல்லா? கவலைப்பட்ட மார்த்தாள் சொல்றா. தம்பி இயேசு வந்த பொழுது மார்த்தாள் அழுது புலம்பினா, ஐயா திருநெல்வேலி வாசல்ல சொல்லுகிறேன், எங்க போய் தொலைஞ்சீங்க? 4 நாள் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சீங்க? பச்சை தண்ணி பல்லுல பட்டு 4 நாள் ஆச்சு, கண்ணோடு கண்மூடி 4 நாள் ஆச்சு. ஐயோ என் தம்பி இங்கே இருக்க, கல்லை எடுத்து போடுங்கள். அக்கா பாதகத்தி, என் தம்பின்னு சொன்ன இந்த பாதகத்தி மார்த்தாள் இப்போது லாசருவை பார்த்து இயேசுவிடத்தில் சொல்றார், வேண்டாம் ஆண்டவரே, இப்ப என் தம்பி நாறுவான், நாற்றம் எடுத்தவன். உண்மைதானா? வாசிக்க வேண்டாம். யோவான் 11:39 சொல்லுகிறது, கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது மரித்தவனின் சகோதரியாகிய மார்த்தாள், ஐயரே 4 நாள் ஆயிற்று, தம்பி லாசரு நாறுவானே. நாற்றம் எடுத்தவனை நேசித்தபடியினாலே நறுமண வீச செய்து உயிரோடு எழுப்பினார். துக்க வீடு இப்பொழுது மங்களகரமான வீடாய் மாறிட்டு, துக்க வீடு மங்களகரமான வீடு. லாசருவே வெளியே வா. வெளியில் வந்தான். துக்க வீட்டிலே துக்கம் விசாரிக்க வந்தவர்களுக்கு அருமையான இலை போட்டு சாப்பாடு, பாயசமும் மட்டனும் கிடைத்ததா? உண்மைதானா?
இரவில் நடக்க போவதை இப்பொழுது சொல்லிவிட்டேன். வேதத்திலும் அப்படித்தான் உள்ளது. வாசித்து முடியுங்கள் அம்மா. ஒரே வசனத்தை வாசித்து நான் ஆமென் போட போகிறேன். Chapter 12 verse 2. Gospel John chapter 12 verse 2. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் இயேசுவோடு கூட பந்தியில் இருந்தான். இரவு டின்னர் கொடுத்தார்கள். செத்த வீட்டில் மங்களகரமான வீடு, உயிரோடு எழுந்து விட்டான். லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான். விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்தில் மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரு இயேசுவோடு இருந்தான். ஆண்டவரே, உம்மை துதித்து நேசித்துக் கொண்டிருப்பேன். நான் உன்னை நேசித்தால் நீங்க என்னை நேசிப்பீங்க. யாரு நேசிப்பீங்க? கவலைப்பட்ட மார்த்தாளை. யாரை நேசிப்பீங்க? வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த மரியாளை. யாரை நேசிப்பீங்க? நாற்றமெடுத்த லாசருவை. எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து உம்முடைய அன்பு எங்களில் நிலைத்திருக்க உம்முடைய வலது காலம் தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன்.